ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நைட்டு ஒரு 11:15க்கு ரூம் லாக் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். ஒரு 11:30 மணி இருக்கும். நல்லா கண் இழுத்துட்டே போகுது. ஒரே கதவு டம்மு டம்மு டம்முன்னு தட்டுற சத்தம். என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி காது வச்சு கேட்குறேன். ஐயானும் ஆணியும் ஒரே கராமுரான்னு கத்துறாங்க. கதவு திறக்க சொல்லி தட்டுறானுங்க. போய் லைட்டை போட்டு திறந்து பார்த்தா 2 பேரும் நிற்கிறானுங்க. என்னடா அப்படின்றேன். ஐயான் அப்படியே வந்து நேராக வந்து என்னை தூக்க சொல்கிறான். ஆணியை வந்து கட்டில் கீழே போய் உட்காந்துக்குச்சு. ஏன்டா என்னடா ஆகுது, தூங்கணும்டா, தூக்கம் வருதுடா, போய் தூங்குங்கடா அப்படின்றேன். ஐயான் வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணுறான். என்னடா ஆகுதுன்னா என் மடியில் படுத்துக்கணுமா. சரிடா வந்து உக்காந்துக்கடான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிட்டு என்ன பாட்டு தெரியுமா பாடுறேன், தென்பாண்டி சீமையில் அந்த பாட்டு பாடிக்கிட்டு தடவி கொடுத்துட்டே என்னாச்சு, ஏதாச்சு பாப்பாக்கு, யார் என்ன சொன்னாங்க, யார் அடித்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இங்கே பாருங்கள் தடவி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, சோகமாக இருக்க அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது 2-3 நாளாக நான் வீட்டில் இல்லைல்ல, புள்ள எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கு போல இருக்கு. அது வந்து அப்போதைக்கு காட்ட தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன நினச்சிருக்கான், எங்கேயோ போயிருக்காங்க வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான் போல இருக்கு. இதனால் டெய்லியும் காலையில் போகிறா நைட்டுக்கு தான் வரா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் தனியாக இருக்கவும் பிள்ளைக்கு மனசு சரியில்லை போல இருக்கு. வந்து மடியில் படுத்துக்கிச்சு, நேராக ஏறி படுத்துக்கிட்டு எந்திரிச்சு போகவே மாட்டேன்றான். ஏன் ஐயான்னு, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கட்டில் கீழே பார்க்குறேன். அங்கே பாருங்கள் திருடி, கட்டில் கீழே திருடி தெரியவா, இதில் தெரியமாட்றா. இப்படி எடுத்து பார்த்தோன்னே எனக்கு திருடி அங்கே உட்காந்துருக்கா கட்டில் கீழே. அவள் அங்கே கம்முன்னு உட்காந்துருக்கா அவள். அப்புறமா ஐயானை கேட்குறேன், ஏன் ஐயானே அவள் அடிக்கிறாளா உன்னை, அவள் கூட அங்கே இருக்க பிடிக்கலையா, அதனால தான் அம்மா கூட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுங்காட்டி உங்கள் அப்பா டைம் ஆகுது, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, மணி 12 போகுது அப்படின்னு சத்தம் போட்டார். இருங்க, புள்ள ஏதோ கவலையாக இருக்கான், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் மடியிலலாம் வந்து படுத்துக்கிட்டான். புள்ள கிட்டேயே வரமாட்டேன்றான் கொஞ்ச நாளாக. இன்னைக்கு மடியிலவே வந்து படுத்துக்கிட்டான். என்ன சோகமோ என்னன்னு தெரியலையே. எங்கே பாருங்க எப்படி தூங்குறான்னு. தட்டி கொடுக்க எவ்வளோ குழந்தைங்கள்லாம் தூங்கும்ல, குழந்தைங்களே தோற்று போயிடுதுங்க கிட்ட. எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்க. எனக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பிள்ளைகிட்ட பேசிட்டு ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கொடுத்துட்டே மடியில் போட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, மடியிலேருந்து இறங்கவே இல்லை அவன். அயான் ரொம்ப பாசக்காரன் தான், ஆனால் அவனுக்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அது ஒரு மாதிரியாக அவன் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பான். பிள்ளையால் 4-5 நாளாக அம்மாவை பிரிஞ்சிருக்கவே முடியல பாருங்கள்.